கரூர், திண்டுக்கல் நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளான அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி மற்றும் அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அப்போது கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது, திமுக போட்டியிட வேண்டும், திமுக தலைமை யாரை கை காட்டுகிறதோ அவருக்கு பணியாற்ற தயாராக இருக்கிறோம், எக்காரணம் கொண்டும் ஜோதிமணிக்கு மட்டும் மீண்டும் வாய்ப்பு தரக்கூடாது, அவரால் தான் கரூர் மாவட்டத்தில் கோஷ்டி பூசல் முளைத்து சரி செய்ய முடியாத அளவுக்கு சென்றுள்ளது என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தி கூறினர். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு விதிகளை மாற்றிய 243ஆம் எண் அரசாணைக்கு சங்கங்கள் மத்தியில் எதிர்ப்பும் ஆதரவும் உருவாகியுள்ளதால் மோதல் வெடித்துள்ளது. ஒரு அரசாணையால் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதால் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, ஆசிரியர் சங்கங்களை எப்படி சமாளிப்பது என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் குழப்பம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இமாச்சல பிரதேசத்திற்கு நண்பருடன் சென்றிருந்த சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி பயணித்த கார் சட்லஜ் நதியில் பாய்ந்துள்ளது. இந்த விபத்தில் காரில் இருந்த வெற்றி மாயமானதால் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரைக்கு செல்லும் மின்சார ரயில்கள் தாமதமாக இன்று இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். ரயில்கள் தாமதத்தால் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல இயலவில்லை என்று பயணிகள் வேதனை தெரிவித்தனர். இதனிடையே ரயில் நிலைய அதிகாரிகளிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறப்பு இன்று குறைக்கப்பட்டது. முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறப்பு நேற்று வரை வினாடிக்கு 1500 கன அடியாக திறந்துவிடப்பட்டது. இன்று 1000 கன அடியாக குறைத்து 500 கன அடி மட்டும் திறந்துவிடப்பட்டது. இதனால் லோயர் கேம்பில் உள்ள பெரியாறு மின்சார உற்பத்தி நிலையத்தில் மின்சார உற்பத்தி நேற்று வரை 135 மெகாவாட்டாக உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இன்று 45 மெகாவாட்டாக உற்பத்தி செய்யப்பட்டது. மக்களவை தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று சென்னை வந்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் அஜய் பது தலைமையில் இந்திய தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் மல்லே மாலிக் உள்ளிட்ட அதிகாரிகள் சென்னையில் 2 நாட்கள் ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இன்று சென்னை திரும்பினர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த தமிழக மீனவர்கள் 12 பேர் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் அனைவரையும் இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது. அதனைத் தொடர்ந்து விமானம் மூலம் கொழும்புவிலிருந்து இன்று காலை சென்னை வந்தடைந்த மீனவர்கள் அனைவரையும் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களிடம் கூகுள் பே செயலி மூலம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் பயோமெட்ரிக் கருவியில் விரல் ரேகையை உறுதி செய்யாவிட்டால் இந்த மாதத்துடன் அட்டையிலிருந்து பெயர் நீக்கப்படும் என்று நியாய விலைக் கடை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த அட்டைதாரர்களிடையே விடுக்கப்படும் இதுபோன்ற எச்சரிக்கையால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவாரா என்பது குறித்த கேள்விக்கு அது குறித்து கூட்டணி கட்சி தலைவரான முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நேரத்தில் முடிவை அறிவிக்கும் என்று மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்பவர்கள் யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பார். கூட்டணி குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மோடியை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம். இம்மாத இறுதிக்குள் கூட்டணி பற்றி தெரிய வரும். ஜி.கே. வாசன் கூட்டணி குறித்து எங்களுடன் பேசி வருகிறார். பரஸ்பர நட்புக்காக பல கட்சிகளுடனும் அவர் பேசி வருகிறார். பாஜக யாருக்கும் எதிரி அல்ல. பங்காளிகள் எங்களை பகையாளியாக நினைத்தால் நாங்கள் பொறுப்பல்ல என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். மேலும் கட்சி மேலிடம் என்னை தேர்தலில் போட்டியிட அறிவுறுத்தினால் போட்டியிடுவேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒடிசா சந்திப்பூர் சோதனை பகுதியில் நாட்டின் அதிவிரைவு வான்வழி தாக்குதல் ஏவுகணையான அபியாஸ் கடந்த ஒரே வாரத்தில் 4 முறை
வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் விதமாக பொதுத் தேர்வுகள் மசோதா 2024 மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் தாக்கல் செய்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். மத்தியில் பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களின் போது அரசியல் கட்சிகளின் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல், முழக்கங்களை எழுப்புதல் என எந்த ஒரு வகையிலும் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது என அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் வரி பகிர்வில் கர்நாடகத்திற்கு 4 ஆண்டுகளில் 45,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார்.